எல்லாம் இங்கே இருங்க சார். அம்மா என் பொண்ணு என்ன ஆச்சுனே தெரியலையே. ஐயோ எனக்கு டென்ஷனா இருக்கு. ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காஞ்சனா ஒன்னும் ஆகாதுமா, ஒன்னும் ஆகாது. காஞ்சனா பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? மயக்கம் போட்டிருக்காங்க. பயப்பட வேண்டாம், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். கண் முழிச்சிட்டாளா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 1 ஹவர்ல சரியாயிடும். அளவுக்கு என்னாச்சு டாக்டர்? எல்லா டெஸ்டையும் பார்த்துட்டு ஈவினிங் சொல்றேம்மா. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களா? ஃபிட்ஸ் ஏதாவது வந்திருக்கா? ஐ மீன் வலிப்பு அந்த மாதிரி ஏதாவது? இல்ல டாக்டர், அது மாதிரி எதுவுமே வந்தது இல்ல. ஆமா டாக்டர், அவளுக்கு இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. அப்படியா டாக்டர்? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. ஐயோ எப்படி பாட்டி, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? தெரியலையேடா. தூங்கிட்டு இருந்தவ காணுமேனு பாத்ரூம்ல போய் பார்த்தா விழுந்து கிடக்கா. பாட்டி வேற ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, அது மாதிரி எதுவும் இல்ல. இல்ல பாட்டி, 3 நாளா அவ முகமே சரியில்லை, ரொம்ப மூடியா இருந்தா. இல்லடா, அவ நார்மலா தான் இருந்தா. இல்ல, ஒருவேளை பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அந்த பயத்துல கூட மயக்கம் வந்திருக்கலாம் இல்ல? ஹலோ 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 உஷா, நான் தொல்காப்பியன் பேசுறேன். தொல்காப்பியன் நீங்களா? என்ன திடீர்னு ஃபோன்? உஷா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். சொல்லுங்க. நான் நேர்ல பேசணும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? தொல்காப்பியன், நான் இப்போ ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஓகே உஷா, நீங்க அங்கேயே இருங்க. நான் இப்போ அங்க வந்துட்டு மறுபடியும் உங்களை செல்ல கூப்பிடுறேன். ஓகே 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 உஷா. அபி, இவ்ளோ முயற்சி பண்ணி கடைசியா நமக்கு சாதகமா முடியிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்ப போய் திடுதிப்புன்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றியே. மேடம், உங்களுக்கே தெரியும், என் தம்பி பண்ணி வச்சிருக்கிற காரியம் என் குடும்பத்தை ஒரேடியா பாதிக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் மேடம். புரியுது அபி, ஆனா அவசரப்படுறதுனால என்ன மாறிட போகுது? நீ நாளைக்கு போய் இந்த விஷயத்த சரி பண்ணலாமே. உடனடியா போறதுனால ஏதாவது பெருசா நடந்து சரியாயிட போதா என்ன? வேற யாராவது ஒரு பொண்ணை என் தம்பி லவ் பண்ணிருந்தா அது ஒரு பிரச்சனையே கிடையாது மேடம். ஆனா இவன் ஆதியோட தங்கச்சியிலே லவ் பண்றான். ஆதி என் மேல வச்சிருக்க பகை சாதாரணமானது இல்ல, அது உங்களுக்கே தெரியும்ல. அபி, ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் யூ. நான் உன்னை முழுசா புரிஞ்சுட்டு தான் பேசுறேன். ஆனா அதே சமயம் ஏகப்பட்ட தடைகளை மீறி கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்ட் இது. நீ இல்லாம எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவங்க இந்த ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு காரணமே நீதான். உன்னோட நேர்மை, உழைப்பு, கமிட்மெண்ட் இதெல்லாம் தான். யூ நோ ஒன் திங், அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண நீ இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடுமா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மேடம், இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல, ஆனா என் குடும்ப பிரச்சனை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அம்மா அங்க ஒரேடியா உடைஞ்சு போய் நான் எப்போ வருவேன்னு காத்துட்டு இருக்காங்க. வீட்டுல யாருமே நிம்மதியா இல்ல மேடம். நான் மட்டும் எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? என் வேலையில நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் மேடம்? ப்ளீஸ், என் மனசு ஒரு நிலையில இல்ல மேடம். மேடம், ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லு அபி, என்னம்மா? இன்னைக்கே நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ண முடியுமா? ப்ளீஸ் மேடம். ஓகே அபி, நான் முயற்சி பண்றேன். பட் அவங்க கன்வின்ஸ் ஆகணுமே. ப்ளீஸ் மேடம், எப்படியாவது எனக்கு ஃபேவரா பண்ணுங்க. இது பாருங்க, நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ். ஓகே அபி, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மேடம். ஓகே.
என்ன மச்சான் டைம் ஆயிடுச்சு, இன்னும் அணுவை காணோம். எனக்கும் புரியலப்பா. இந்நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்திருக்கணும். என்ன ப்ராப்ளம் தெரியலையே. ஆமா, ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணியாச்சு. மணி ஆச்சுன்னே தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு ராஜேஷ். அனு ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாளுன்னு பயமா இருக்கு. மனோ, இந்த டைம்ல பயந்தோன்னு வையா, ப்ராப்ளம் ஜாஸ்தியாகுமே தவிர குறையாது. புரியுதா? தைரியமா இருக்கணும் மனோ. எதுவா இருந்தாலும் பார்த்துடலாம். புரியாம பேசாதீங்க. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா சமாளிச்சிடலாம். அனுவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க யாருக்கிட்டே சொல்றது கூட அவளுக்கு ஆள் இல்ல. அவன் தனியால நின்று சமாளிச்சிட்டு இருப்பான். ஐயோ எப்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வந்துருவாங்கப்பா. இல்ல ராஜேஷ், என்னால முடியல. நான் போய் நேர்ல என்னாச்சு பாத்துட்டு வந்துடுறேன். நீ வேற புதுசா ஏதாவது பிரச்சனை கல்பின்னு இருக்காதப்பா. அதான் குரு பார்க்க போயிருக்கான்ல, வந்துருவான். சுமாரு. இல்ல ராஜேஷ், என்னால முடியல. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். அப்பா, நான் தான் சொல்றேன்ல, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான்ப்பா. பொறுமையா இரு. ஐயோ, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. யார் அது? குருவா? குருதான் வந்துட்டான். டென்ஷன் ஆகாத, பொறுமையா இரு. நாடா ஓடியாரா, என்னாச்சு? மாமா, அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அனு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அனுவா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களா? என்னாச்சு? டேய், என்னடா என்ன பிரச்சனை? விவரமா சொல்றா. ஏதோ மயக்கம் சொன்னாங்கப்பா. ஃபுல் மேட்டர் எனக்கு தெரியாது. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? அது வந்து என்னமோ பேரு எனக்கு தெரியும். அவங்க ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருப்பாங்க. நான் வேலை செய்யும்போது அடிக்கடி அங்க தான் போவாங்க. அப்படியா? டிரைவர் பாயா. ஓ, சீக்கிரமா ஆர்கே ஹாஸ்பிட்டல் போயா. டைம் இல்ல, வேகமா போ. ஏதோ ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நானு. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி அனுக்கு? விஷயம் கேள்விப்பட்டது பதறி போய் ஓடி வரும். என்னாச்சு காஞ்சனா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம்ல மயங்கி விழுந்துட்டா. மயங்கி விழுற அளவுக்கு என்னாச்சு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, பாத்ரூம்ல கால் ஸ்லிப் ஆகி விழுந்ததுல அதுல மயங்கிட்டா. நான் அனுவ பார்க்கணுமே, பார்க்கலாமா? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் சொல்லல. எங்க பொண்ணு நாங்க போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அனு, எப்படிமா இருக்கு? என்னாச்சு அனு? திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. விழுந்துட்டேன். விழுந்ததும் மயக்கம் வந்துருச்சு. என்னம்மா அனு, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருக்கிறது? எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு, கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? உனக்கு உடம்புக்கு முடியலன்னதும் நாங்க பதறி போய் ஓடி வந்தோம். தலைக்கு மேல நிச்சயதார்த்த வேலை இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா? அம்மா, அவளே உடம்பு சரியில்லாம இருக்கிறா. எதுக்கு மற்றதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல அனுக்கு உடம்பு சரியாகி வரட்டும், நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். ஓ இஷ்டம்பா. இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நல்ல காரியத்தை தள்ளி போடவே கூடாது. நாம பிளான் பண்ணபடியே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். இல்ல, பாவம் அனு டயர்டா இருக்கா. பரவாயில்ல, அனு என்ன செய்ய போற? நாம தானே ஓடி ஆடி எல்லாம் செய்ய போறோம். அவ சும்மா தானே உட்காந்துருக்க போற. குறிச்ச தேதியிலேயே நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம். உங்களை எல்லாம் எங்க வீட்டுல வச்சு கவனிச்சுக்கணும். எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோமா, அதான் உங்களை கவனிக்க முடியல. நீங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு கிளம்புங்க. கிஷோர், நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. சரி நானி. நிச்சயதார்த்தத்துக்கு 1/2 மணி முன்னாடி வந்தா போறோம். என்ன புரிஞ்சுதா? சரி, போயிட்டு வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். அனு வரட்டுமா? பாய் அனு. பாத்துக்கம்மா. பாய் அர்ஜுன். நாங்க போயிட்டு வரோம். அனுவை நல்லா பாத்துக்கங்க. போயிட்டு வரேன் நானி. வாங்க வாங்க சரி, போயிட்டு வரேன் ஆண்டி. வாங்கம்மா. அனு நல்லா பாத்துங்க. ஹலோ உஷா, நான் தொல்காப்பியன் பேசுறேன். ஆ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். அப்படியா? 3rd ஃப்ளோர் கேரிடர்ல இருக்கேன். ஆ, இதோ வரேன். அத்தை, நான் அது ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். நர்ஸ், டாக்டர் எப்போ வருவாங்க? இன்னும் 1/2 அன் ஹவர்ல ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்திடுவோம். அதுக்கப்புறம் தான் டாக்டர் வருவாங்க.
எப்பா இதுதானே? ஆமாமா. சரி பாருங்க, யாரும் மெர்சல் ஆக கூடாது, உஷாரா இருக்கணும், புரியுதா? நான் ஒன்றும் மெர்சலால, நானும் கண்டிப்பா வரணுமா? போட்டனா வாடா டப்பி, கண்டிப்பா வரணுமாவா? இப்ப யாரா பார்த்துட்டு போறாங்க, உஷாராரு. சிஸ்டர், இங்க காலையில அனுன்னு ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்க. என்ன ரூமு? அனுவா? இருங்க பார்த்து சொல்றேன். 3rd floor ஸ்பெஷல் வார்ட் சார். தேங்க்ஸ்மா. வெல்கம். மேடம் லிஃப்ட் எங்க இருக்குது? இப்படி போங்க சார். இங்க வாங்க. மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த ஆதி டோங்கரா நம்மளை பார்த்தான்னா டாராக்கிச்சுனா உஷாரானுங்க சொல்லிட்டேன். இந்த பக்கம் ஆதி வரான். ஏதோ பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகி விழுந்து. இப்போ எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல. ஷீஸ் பெட்டர். டாக்டர்ஸ் அங்க தான் இருக்காங்களா? வேலையா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு? இது வரைக்கும் எதுவும் சொல்ல இருக்கு. போங்கப்பா. எப்பா வா வா வா. ஏய் போயிட்டானா? வா பட்டு மேல போ. ஏய் மேல தான் போயிருக்காங்க. அவன் மேல போனா என்ன? இப்படி லூஸ் மாதிரி பயந்து நின்றா வேலைக்கு ஆகாது. பட்டுனு வா. மாமா நீ மேல போ மாமா. நான் யாராவது வராங்களா இல்லையா இங்கே பார்த்து நிக்கிறேன். ஐயா அந்த மெயின் டோமரே மேல போயிடுச்சு. இவர் வெயிட் பண்ற. போட்டனு வா. கொஞ்ச நாளா என்ன நடக்குதுன்னே புரியல ரேகா. ஆதி வாங்க. யாரு இதுடா? என்னடா இங்க ஒரு சிக்கல் நிக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். உஷா, நான் ஃபோன்லேயே கேட்க நினைச்சேன். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் செக்கப்பா? அதுக்காக வரல, அனுவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அனு பத்தி தான் பேசுறாங்க. அனுவுக்கு என்னாச்சு? அவ பாத்ரூம்ல மயங்கி விழுந்துட்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அவ ரொம்ப வீக்கா இருக்கா. அதனால நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு நினைச்சோம். ஆனா அனுவோட பாட்டி நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும், பிளான் பண்ண மாதிரி நிச்சயதார்த்தத்தை நாளைக்கே வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு நிச்சயதார்த்தம் இல்ல? ஆமா ஆமா. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னீங்களே தோல்ஸ், என்ன? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா பழைய டீட்டெயில் ஒண்ணு, அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைச்சு வந்தேன். இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல்ல பிஸியா இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வந்து கேட்டுக்கிறேன். இல்ல தோல்ஸ், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல உஷா, ஒன்றும் அவசரம் இல்ல. உங்களை தேடுவாங்க, நிறைய வேலை இருக்கும். நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே. உஷா, நிச்சயதார்த்தம் அது பிளான் பண்ண மாதிரி காலையில 10 மணிக்கு நடக்கும். ஓகே உஷா, அப்ப நான் கிளம்புறேன். உடம்பு பாத்துக்கங்க. ஓகே தோல்ஸ், தேங்க்ஸ், பை. ஹேய், என்னப்பா மனோ, நிச்சயதார்த்தம் தள்ளி போகும் பார்த்தா நாளைக்கு கண்டிப்பா நடக்கும்ன்றாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. என் அணுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவளை உடனே பார்க்கணும். ஐயோ, உனக்கு உடனே கண்ணுல சுவைன்னு தண்ணி வருமே, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. நீ கவலைப்படாத. இல்ல, நான் அவளை பார்க்கணும் ராஜேஷ். பார்க்கலாம்பா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சுத்தி முத்தி ஆளுங்க இருக்கிறாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கம்னு
சரி இதை பாரு, இன்சைட் போனா நமக்கு ரிஸ்க் தான். இன்சைட் போயிடலாம். வா வா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இவ்வளோ சின்ன வயசுல நீங்க இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ராஜெக்ட் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். ஷூர் சார், ஐ வில் டு மை லெவல் பெஸ்ட். ஆக்சுவலி இந்த டீலை நாங்க நாளைக்கு வச்சுக்கலாம்னு இருந்தோம். உங்களுக்காக ஒன் டே அட்வான்ஸா வச்சிருக்கோம். இது வரைக்கும் யாருக்கும் பண்ணாத சலுகை இது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் அபி. தேங்க்ஸ் சார். மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி வா அபி. ஓகே, பை. பை சார். வெல்கம். பை. என்ன அபி இது? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, உன் முகத்துல ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட காணுமே. எப்படி மேடம்? சந்தோஷத்தை விட இப்ப பதட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ரிலாக்ஸ் அபி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் உடனே ஏர்போர்ட் போறேன் மேடம். சென்னைக்கு ஏதாவது ஃப்ளைட் இருக்கான்னு பாக்குறேன். இப்ப சென்னைக்கு டைரக்டா எந்த ஃப்ளைட்டும் இல்லையேம்மா? பரவாயில்ல, ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தா நான் பிடிச்சி சீக்கிரமா வீட்டுக்கு போறேன் மேடம். ஓகே அபி, அப்ப நீ கிளம்பு. தைரியமா போயிட்டு வா. அங்க என்ன நடந்தாலும் துணிச்சலா ஃபேஸ் பண்ணு. நான் உன் கூடவே இருக்கேங்கிறத மறந்துடாத. ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம என்ன கூப்பிடு, சரியா? ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நான் கிளம்புறேன். பை.